ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா நம்ம வந்து மெக்கனான்ற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் வந்து நான் கொஞ்சம் வீடியோ போட்டிருப்பேன். ஹெல்ஃபயர் வெப்பன் வேணாம், போங்கடா. உங்கள் ஹெல்ஃபயர் 16 வச்சு நான் என்ன பண்ணுறது. வாங்கணும் கைஸ், இதோ பாருங்க கைஸ், ஸ்டால்கர் வச்சுருக்கேன். இப்போ மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஐயோ இது ஒன்று. இப்போ நீங்கள் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டால்கர் வச்சுருக்கேன், பேரகான் வச்சுருக்கேன், ஏரிஸ் கார்டியன் இதுதான் வச்சுருக்கேன். ஐயோ தெரியாமல் தொட்டேன். சரி ஓகே, வாங்க நம்ம மேட்சுக்குள்ளே போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு கலக்குவோமா. சபா தலை வலிக்குது கைஸ். என்னடா அதிசயமாக 10 செகண்டில் வர வச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு மேக் நான் எப்போவுமே ஸ்டால்கர் இறக்குவேன். அதாவது இப்போ புதுசாக என்னன்னு தெரில இறக்க ஆரம்பிச்சிட்டேன். எம்டி நான் புல்லட் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இவனை அடிச்சு ஏன் ஒரு வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும். அதனால் இவனை அடித்து நான் புல்லட் வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை. ஆனால் இங்கேருந்து ப்ரெடேட்டர் ட்ரைவ் போட்டால் அங்கே போகாது, ரேஞ்ச் இல்லைன்னும். ப்ரெடேட்டர் ட்ரைவ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. ஐயோ வேஸ்ட் இல்லை, அடிச்சிட்டேன். அவன் மேலே விழுந்துச்சானா அவன் சாலை. ஐயோ எம்டி 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 எங்கடா போனான் அந்த எம்டி? ஃபேட் அவுட். அவன் எங்கேயோ போயிட்டாங்க, கிழிஞ்சுது. அவன் எங்கேயோ போயிட்டான். நான் இவங்கிட்ட தான் சாவ போகிறேன்னு பார்த்தேன். ஸ்டால்கர்கிட்டே ஏன்டா ஸ்டால்கர்கிட்டேவான்னு சொல்ல விட மாட்டீங்களாடா டேய் உங்களெல்லாம். எது எதை கொடுக்குறது? டிடின் சூப்பர் அப்படி நல்லா தந்து பிடிச்சிக்கிறேன். உனக்கு சண்டை போட தெரியுது, நீ சண்டை போட தெரியாது ஒரு வேஸ்ட்டு. ஏங்க அந்த ஆர்ட்னஸ் பொண்ணுங்க இந்த ஆர்க்கடஸ் எத்தனை பிஆர் கேமிங் பாருங்க 2 கில் எடுத்தான். அவனை இதுக்கு மேலே கில் எடுக்கக்கூடாது, கில் எடுக்க விடக்கூடாது. அதனால் நான் இங்கேருந்து எல்லாரையும் போட பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ எவனோ ஒருத்தர் செயின் கன்று, அதனால நான் எதுக்கும் சேஃபாகவே மேலே இருக்கேன். ஏன்னா எவனோ ஒருத்தர் செயின் கன்று எடுத்துகிட்டு வந்துருக்கான். அதை வச்சு அடித்தா நான்லாம் தாங்க மாட்டேன். நான் தாங்க மாட்டேன், ஆல்மோஸ்ட் தூங்க மாட்டேன். அதனால தான் ஓகே அடிச்சிட்டேன். ஒருத்தனை செத்துட்டான். அந்த பிஆர் கேமிங்கை போடணும் எனக்கு. இப்போ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தி கில் ஆஃப் சி சனியனுங்க வந்துட்டானுங்க. அஜ்ஜோ பிஆர் கேமிங்கை போட முடியல கைஸ். இருந்தாலும் நம்ம தான் இப்போ லீடிங்கில் இருக்கோம்னு பார்த்தா 4 கில்லு 5 கில்லு. ஐயோ எப்படியாவது லீடிங் வரணுமே அப்படின்ற ஒரு நிலமையில நான் லீடிங் வந்திருக்கேன். இப்போ இவனே அதுதானே, அப்புறம் இவன் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கான். மேலே எவனும் நாய் இருக்கான், அவனை போடலாம் இருங்க. ஐயோ கார்டியன் கைஸ், ஐயோ கார்டியன் கைஸ், ஐயோ கார்டியன் கைஸ், ஐயோ கார்டியன் கைஸ். ஐயோ இவனை போன மாரிலாம் விளையாடுமே. இவனுக்கு அவனே ஹெல்ப் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். அப்பா ஒரு கார்டியன் கிட்ட போடுறதுக்கு கைஸ் அங்கே பாருங்க. இவன் நீ ஏமாற்ற பார்க்குறான். இப்போ நான் கிட்ட பொண்ணு அடிப்பான் பாருங்களேன். இல்லை கைஸ் எதுவுமே ஆகணும் அவனுக்கு. அவன் ஏமாத்தல, நல்லவன் கைஸ். அவன் நம்மளை மாதிரி ஒரு நல்லவன் நினைக்கிறான். இந்த இடத்த பிடிச்சி வச்சுக்குவான். ஏன்னா வந்து அடிச்சாக்கிட்டேன். எப்பா நான் 7 கிலோ எடுத்துட்டேனா? ஐயோ ஏண்டா நான் சந்தோஷப்பட்டது உங்களுக்கு பிடிக்கலையாடா? நான் சந்தோஷப்பட்டது உங்களுக்கு பொறுக்கல. பிஆர் கேமிங் வேணுமா போடல அவனை? தப்பாச்சு, தப்பு இல்லை கைஸ். இப்போ ரீஸ்பான் ஆனவங்களுக்கு இருக்க ஒரே இடம் இதுதான். ஆயிட்டான் க்ரையோ லான்ச்சர். நல்ல வேலை எதுவுமே என் மேலே படலை கைஸ். எப்பா சபா என்னது மடாரா உச்சியா 3rd பிளேஸா? அட பாவீங்களா டேய், போய் 3rd பிளேஸில் போட்டு செய்வீங்க. வாங்க கைஸ், எனக்கு இந்த கேமே பிடிக்கல. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். மறக்காம வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். +50 கைஸ் இருக்குது. ஓகே கைஸ், அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு மொத்தமாக சேர்த்து போட்டு விட்டு போய் ஜாலியாக படுத்து அடுத்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ. டாட்டா பாய் பாய்.